திருப்புவனம் இளைஞர் அந்த காவல் மரணம் இந்த வழக்கை பொறுத்தளவில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்ட பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போ நம்ம இந்த அவருடைய அந்த ஆறுதலுக்கு அப்புறம் தொலைபேசி உரையாடலுக்கு அப்புறம் அதற்கு அடுத்து அவருடைய தம்பிக்கு அந்த அரசு வேலைவாய்ப்பு கொடுத்தாரு. இதற்கு பிறகு திமுக தரப்புன்னு நம்ம வலைதளங்களில் பார்க்குறோம். இது சரியாக எங்களுடைய முதலமைச்சர் வந்து கையாண்டிருக்கிறாரு. யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா, நேரடியாக சாரின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் யாரு பண்ணியிருக்கிறாங்க. எனவே அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையை மூவ் பண்ணிட்டாரு. சிபிஐ வசம் ஒப்படைக்கிறாரு, அரசு பண்ணி கொடுக்குறாரு, இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்குறாரு. எனவே அதை சரி செய்து விட்டார். இதை மாதிரி நீங்க இருந்தா சொல்லுங்க, இன்னும் ஏன் அதை பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறீங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபரான அஜித்குமார், இறந்து போன அஜித்குமார், அவர் மேல ஏற்கனவே ப்ரீவியஸ் ஏதாவது வழக்கு இருக்கா? இல்ல. அவர் ஹிஸ்டரி ஷீட்டரா? இல்ல. இப்பதான் முதலாக அவர் மேல ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்லையும் இவங்க எஃப்ஐஆர் கூட போடல. 9.5 பவுன் நகைக்கு எஃப்ஐஆரே போடாத ஒரு வழக்கு இருக்கு. நீங்க வந்து ஸ்பெஷல் டீம் ஆனாமதுலேருந்து ஒரு 6 பேர் கிளம்பி வந்து அவரை வச்சு விடிய அடிச்சு, அந்த காரை நகர்த்தி வச்சு அந்த பையனையும் அடிச்சு, அவரை தம்பியை அடிச்சு, அவர் கண்ணில் வந்து மிளகா பொடியை போட்டு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னா, ஸோ அந்த வழக்கு தீவிரத்தன்மையை தமிழக மக்களே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இது பெனிக் ஜெயராஜுக்கு என்ன நடந்ததோ அந்த அளவிற்கு ஒரு மோசமான வழக்கு. அடுத்தடுத்த நாட்கள்லேயே வந்து நடவடிக்கை இருக்கு. அப்படிங்கும்போது இது என்ன காரணம்? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். திருப்புவனம் இளைஞர் அந்த காவல் மரணம் இந்த வழக்கை பொறுத்தளவில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்ட பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இதனுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வீடியோ வெளியான பிறகு, வீடியோ வெளியாகிறதுக்கு முன்பு அப்படின்னு அதாவது பேசிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ வந்த பிறகு ஒரு நெருக்கடி முற்றியதுனால, வேறு வழியின்றி அது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோமா? இல்ல இத தாண்டி வேற எதுவும் நெருக்கடி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், இந்த முறை எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்த அ சமயத்திலிருந்து தொடர்ச்சியான பல அழுத்தங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. 1. சரி. இன்னொன்னு, இந்த வழக்கோட தொடர்புபடுத்தி பேசும்பொழுது பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கையும் தொடர்புபடுத்தி பேசுறாங்க. நீங்க இதுவரைக்கும் மதுரை உயர்நீதிமன்றத்தில கூட 24 கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு. விசாரணை காவலில் இருந்தவர்கள் 24 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துட்டு அதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் 24 இது என்ன ஸ்டேட்டஸ்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, நம்ம வந்து எல்லா வழக்கிற்கும் இந்த அளவிற்கு சமூகத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டதா? அல்லது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு மட்டும் ஏற்பட்டதான்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் நெறைய ஏற்பட்டுச்சு. ஒரு காரணம், அவங்க வந்து தவறு செய்யாதவர்கள். கடையில ஒரு வணிகம் செய்து கொண்டிருந்த அப்பாவையும் மகனையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த காவல்துறையில அன்னைக்கு விடிய அடிச்சு, அவங்கள வந்து ரத்தம் வர வச்சு, அந்த கைலிகள்லாம் ரத்தம் வந்து துணியெல்லாம் மாத்தி அந்த அளவுக்கு மோசமா நடந்தது. இந்த வழக்குலயும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரான அஜித்குமார், இறந்து போன அஜித்குமார், அவர் மேல ஏற்கனவே ப்ரீவியஸ் ஏதாவது வழக்கு இருக்கா? இல்ல. அவர் ஹிஸ்டரி ஷீட்டரா? இல்ல. இப்பதான் முதலாக அவர் மேல ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்லையும் இவங்க எஃப்ஐஆர் கூட போடல. காவல்துறையில அழைக்கிறாங்க. இவங்க அந்த அம்மாவும் பொண்ணு என்ன சொல்றாங்க, நாங்க சீட்டுக்கு பின்னாடி ஒரு 9.5 பவுன் நகை வச்சிருந்தோம். அந்த நகையை காணல. அப்படி சொல்லி திருப்பூர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையில அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மானாமதுரையில இருந்து தனிப்படை ஸ்பெஷல் டீம், எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய வழக்கு. 100 பவுன் நகை வந்து ஒரு நகை கடையில கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. யாரோ கொள்ளையர்கள் யாருன்ற தெரியவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா, ஆந்திராவில் இருக்கிறாங்களா, வட மாநிலத்துக்கு ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு அதுக்கு ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். டிஎஸ்பி தலைமையிலான டீம் போட்டிருக்கோம். எஸ்ஐ தலைமையிலான டீம் போட்டிருக்கோம். 7 டீம் 7 இடத்துக்கு போச்சு. அதுங்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. 9.5 பவுன் நகைக்கு எஃப்ஐஆரே போடாத ஒரு வழக்கு இருக்கு. நீங்க வந்து ஸ்பெஷல் டீம் ஆனாமதுலேருந்து ஒரு 6 பேர் கிளம்பி வந்து அவரை வச்சு விடிய அடிச்சு, அந்த காரை நகர்த்தி வச்ச அந்த பையனையும் அடிச்சு, அவரை தம்பியை அடிச்சு, அவர் கண்ணில் வந்து மிளகா பொடியை போட்டு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னா, ஸோ அந்த வழக்கு தீவிரத்தன்மையை தமிழக மக்களே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இது பெனிக் ஜெயராஜுக்கு என்ன நடந்ததோ அந்த அளவிற்கு ஒரு மோசமான வழக்கு. இது ஏதோ பெரிய ஒரு பின்னணி இருக்கு அப்படிங்கிறது மக்கள் உணர்றாங்க. அதுதான் நீங்க வந்து இப்போ மற்ற பெயர்களை மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த 2 விஷயங்களை தாண்டி 24 பேர் பேர் கேட்டு பாருங்கன்னா நிறைய பேர் மக்கள் தெரியாது. ஏன்னா அவங்க மேல எல்லாம் குற்ற பின்னணி இருந்துச்சு. இப்போ பிரபுன்னு இருந்தாலுமே ஞாபகம் இல்லை. நான் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க வந்து அவர் மேல அந்த நகையை திருடியே இருந்தாலுமே, அது அந்த எந்த கஷ்டத்தையும் நியாயப்படுத்தவே பேச இது இன்னொரு ஒரு கம்பேரிசன். நீங்க இப்போ நீட்னால தற்கொலை பண்ணிட்டு போறாங்க. சரி. இப்போ அனிதா இல்ல மற்ற மாணவர்கள் மேல ஏன் நம்ம அதீதமான அக்கறை செலுத்துறோம்னா,
நீங்க உடனே கேட்பாங்க, +2 ஃபெயில் ஆயிட்டு கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 10த் ஃபெயில் ஆயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க வ தேர்வுல தோல்வி எந்த தற்கொலையும் நியாயப்படுத்தல மறுபடியும். தேர்வுல தோல்வி அடைஞ்சுட்டோம்னு அவங்க பண்றாங்க. இன்னும் அனிதாவோ இல்ல மற்றவர்களோ நீட்ல வந்து அதிகமான மதிப்பெண்கள் பெற்றும் என்னால டாக்டர் ஆக முடியல. இந்த வித்தியாசம் இருக்கு. அதனால தான் தமிழ்நாடு அதிகமாக ஏன் வந்து மக்கள் ஒரு ஒரு உணர்ச்சி போறாங்க அப்டின்னா, உணர்ச்சி பெருக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் காரணம். அதே மாதிரி இந்த பையன் நல்ல பையனா இருந்திருக்கலாம். இல்ல இதுல இருந்து சம்மதமே படாம ஒரு பையனா கூட இருந்திருக்கலாம். நீங்க அவன கொலை செஞ்சுட்டீங்க. அவன அடிச்சு கொன்றுருக்கீங்க அப்டின்னு பார்க்கும்பொழுது தான், மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இன்னொரு காரணம் இது தேர்தல் வெகு வரக்கூடிய ஒரு காரணம் இருக்குது. அத மறுத்துற முடியாது. அரசியல் கட்சிகள் ஏன் தீவிரமா அத எடுக்குறாங்க அப்டின்னா, அதுவும் ஒரு காரணம் இருக்கின்றது. பட் ஆனா, நியாயப்படி எல்லோரும் போராட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தான். சரி. இத வந்து இன்னைக்கு ரொம்ப பிரஷர் ஆனதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த காட்சிகள் வெளிய வருது. நீங்க வந்து காவல்துறை மேல ஏன்னா எல்லோருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அவர்கள்லாம் வந்து உள்துறை அமைச்சர்ன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. உள்துறை அமைச்சர் பொறுப்பு வகிக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க. தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஷர் குடுக்குறாரு. எல்லோருமே பிரஷர் போராட்டத்த அறிவிக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டங்கள அறிவிக்கிறாங்க. ம். வழக்குக்கு போறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ம். மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இது நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்கின்றார். ஏன்னா நம்ம அந்த அந்த வித்தியாசம் தான். இது உடனடியா ஒரு அடுத்தடுத்த நாட்கள்லேயே வந்து நடவடிக்கை இருக்கு அப்படிங்கும்போது, இது என்ன காரணம்? அதான் சார். இன்னொன்னு அந்த பாதிக்கப்பட்ட எந்த ஒரு தரப்போடையாவது முதலமைச்சர் வரைக்கும் பேசியிருக்காரா? சாரி அப்படி சொல்றதோ நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன். நீங்க வந்து சில நேரங்கள்ல அமைச்சர்கள் அனுப்பிச்சு விடுவாங்க. அமைச்சர் அனுப்பிச்சு விடுவாங்க. நிவாரணங்கள குடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. முதலமைச்சர் சமாதானப்படுத்துங்க. சமாதானப்படுத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. முதலமைச்சரே இறங்கி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா நீங்க சொல்ற மாரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து இது வந்து ஏதோ சாதாரண வழக்கு அல்ல. இது வந்து இது வந்து ரொம்ப கொடூரமாக உண்மையிலேயே அடிச்சு கொன்ற வழக்கு தான் இது. காவல்துறை வந்து அந்த வழக்குல நம்ம சில காட்சிகள பார்க்கல. இல்ல இன்னும் சொல்லப்போனா கஸ்டோடி இத நம்ம பார்க்கல. இது நேரடியா பார்க்கிறோம். ஒரு நாள் முழுக்க தொடர்ச்சியா வச்சு அடிச்சிருக்காங்க. பல்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. பல்வேறு இடங்கள்ல வச்சு அடிக்கிறாங்க. ஒரு சமயத்துல அந்த பையன் அடி தாங்க முடியாம நான் கோயில் பின்னாடி தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நீங்க வாங்க இங்க எடுத்து குடுக்குறேன்னு சொல்லி, மறுபடியும் வந்து நம்மள்ட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த விஷயத்த சொன்னேன். உங்கள்ட்ட வந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக சொன்னேன்னு சொல்லும்போது, மறுபடியும் அந்த இடத்துல போட்டு அடிக்கிறாங்க. அங்க தான் வீடியோ மறுபடியும் போய் சொல்றேன்னு நீ என்ன போட்டு அடிக்கிறாங்க. இது தொடர்ச்சி இவ்வளவு அதாவது இன்னைக்கு நீங்க நெறைய காவலர்கள் பேசுறத பார்த்திருக்கலாம். காவல்துறை உயர் அதிகாரிகள், வெட்டரனானவங்கலாம். இந்த அளவுக்கெல்லாம் இன்னைக்கு அடிச்சு சித்திரவதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லங்க. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஒரு கார்ல வந்து வர்றாங்கன்னா, சிசிடிவி நெறைய இடங்கள்ல இருக்கு. அந்த அந்த கார சிசிடிவி கேமரா டெக்னாலஜி எந்த அளவுக்கு பயன்படுத்துனாங்க. உண்மையே காவல்துறை இதுல தீவிரமாக இது செய்தார்கள் 1. இன்னொன்று நீங்க பல நேரங்கள்ல புகார்தாரர்களை விசாரிப்பாங்க. இந்த வழக்குல ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புகார்தாரர் பெயர் எல்லாம் பெருசா வரல. அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு 9½ பவுன் நகைக்காக ஒரு தனிப்படை அழைத்து அவர்களை அவர்கள வந்து கூட்டி அடிக்கிற அளவிற்கு அந்த புகார்தாரர் வந்து வலிமையான புகார்தாரரா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு எல்லாருக்குமே. அடிப்படையில இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம் சார். நம்ம கார்ல போறோம். நீங்க வந்து இந்த சில இடங்கள்ல வந்து வேலட் பார்க்கிங் ஒரு ஹோட்டல்ல சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க, "பர்ஸ் எல்லாம் கைய எடுத்துக்க. நீ ஏதாவது நகை இருந்தா எடுத்துக்க." ஒரு பாதுகாப்பு கருதி தான். நான் யாரையும் சந்தேகப்படல. பாதுகாப்பு கருதி எடுத்துக்கங்க. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க. நீங்க வந்து நான் போனேன். நான் 9½ பவுன் எடுத்து சீட்ல பின்னாடி எடுத்து வச்சுட்டு போனேன். அப்படின்னு சொல்வதே அதுவே சந்தேகத்திற்குரியதா இருக்கின்றது. சரி. நான் ஏன் இத எழுப்புறேன்னா, ம். இவங்கள போட்டு அடிச்சு கொன்றுருக்கீங்கல்ல. அவங்கள விசாரிச்சீங்களா? ஆமா. இன்னொரு சில நேரங்கள்ல காவல்துறையிட்ட நம்ம போய் புகார் குடுத்தோம்னா, நம்ம முதல்ல என்ன கேட்பாங்க? ம். ஏன் சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? ம். இவ்வளோ அசால்ட்டா போய் 9½ பவுன் வச்சுட்டு எங்க புகார் இப்படியும் பேசுகின்ற காவல்துறையும் இருக்கத்தான் செய்கிறார். நிச்சயமா. அப்படி இருக்கும் பொழுது 9½ பவுன் துவைச்சேன்னு சொன்ன உடனடியாக காவல்துறையில கூட்டு விசாரிப்பதும், அங்கிருந்து ஒரு தனிப்படை கேள்வி எழுப்புறத பார்த்தா, உண்மையிலே அந்த சம்பவமே இல்லாம வேற காரணம் இருக்கும். ஆமா சார். இப்ப நகை தெரியல. எங்க போச்சு அப்போ நகை? நம்ம இந்த இந்த வழக்குல ரொம்ப முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்ட புள்ளி என்பது நகை தகுதி போனதா? அந்த நகை இப்ப எங்க? அப்ப நகை உண்மையில எடுத்தது யார்? சரி. அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கவே இல்ல. காரணமே நகை தானா? அதுதான் காரணமே நகை தானா? அப்படிங்கிறது அதான் கேள்வி. இங்க காரணமே நகை தானா? இன்னொன்னு அந்த பையன் சொல்றாரு, "எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதும்மா. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது." வேற ஒருத்தர்ட்ட சாவிய குடுத்து வண்டிய எடுத்து வைக்க சொல்றாரு. அப்ப உண்மையிலே அந்த வண்டிக்குள்ள ஏறுனாரா, ஏறலையான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க இவர வந்து முதல் குற்றவாளி மாரி ஆக்கி அவர போட்டு அடிச்சு கொண்டிருந்தீங்கன்னா, நிச்சயமாக வேறு ஏதோ காரணங்கள் இருந்திருக்கின்றது அவர் மேல. அந்த காரணத்திற்காகத்தான் இது வந்து ஒரு பழி தீர்த்துக் கொள்ளும் விஷயமா தான் நான் பார்க்கிறேன். சரி. இப்ப நான் முதல்ல கேட்ட கேள்வி அது. அந்த சிபிஐ வசம் ஒப்படைக்கிற அப்படிங்கிறத சொல்லும்போதே, வழக்கமா கேட்பாங்க. இது வந்து நீதி விசாரணை வேணும். அல்லது சிபிசிஐடி வழக்கா மாத்துவாங்க. அது மாரி தான் இங்கேயும் நடந்துச்சு. ஸோ சிபிஐக்கு மாற்றியதுனாலேயே இதுக்கு ஒரு நீதி கிடைத்துவிடும் அப்படின்னு நம்புறதுங்கிறதே ஒரு சரியான பார்வை தானா? இல்ல வேற வழியில நமக்கு அடுத்த அதிகார மையம்ங்கிறபோது அப்படிதான் போகும் இந்த விசாரணை படிநிலை அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல சார் உண்மையிலேயே அவங்க வந்து தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கணும்னா, சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லி சொல்ல வேண்டாங்க.
இந்த வழக்கை விரைவாக விசாரித்து நீதி பெற்று தர வேண்டும்ங்கிறத சரியான ஒரு பார்வையாக இருக்கு. சிபிசிஐ அதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா பல நேரங்கள்ல இப்ப இவங்களே என்ன சொல்லுவாங்க, சிபிஐக்கு வழக்கு மாத்துறதுனால நீர்த்து போக செய்வதற்கான வேலையில செய்வாரு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சிபிஐ எத்தனை வச்சு அதுக்கப்புறம் என்ன வழக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். அதையும் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி கேள்விகளும் நம்ம கடந்து வந்திருப்போம். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு விரைவாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சரி, இவர் என்ன முதலமைச்சர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இல்ல இது காவல்துறைக்கு சம்பந்தம் இல்ல, காவல்துறை வேணும்னே பண்ணல அப்படிங்கிற ஒரு 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 பார்வையை கொண்டு வருவதற்காக நான் பார்க்க டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு போறார். இல்லை, உங்க காவல்துறை தவறு செய்து விட்டது, அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க உங்கள் வசம் இருக்கும் காவல்துறையில இருக்கிற காவலர்கள் தான் இந்த மாதிரி, ஏன்னா ஒரு இடத்து 2 இடத்துல 24 டெத்து தொடர்ச்சியா உங்க ஆட்சியில் நடந்துகிட்டே இருக்கு. நீங்களும் ஒவ்வொரு முறை சட்டமன்றத்தில் என்ன பேசுறீங்க? இது வந்து குற்றமே நடக்காத தெரியாது, குற்றத்தை தடுக்கும் தெரியாது இருந்தால் பத்தாது, குற்றமே நடக்காத தெரியாது காவல்துறை மாற வேண்டும் சொல்லி சொல்றீங்க. ஆனா குற்றவாளிகளை கொலை செய்யும் துறையாக, இதை குற்றம் சாட்டப்பட்டவர்களை கொலை செய்யும் துறையாக இது மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிற அளவுக்கு மோசமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எந்த அளவிற்கு அந்த காவல்துறை உங்களுடைய கண்காணிப்பு திட்டமா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. தொடர்ச்சியா பாக்குறேன். இப்ப நம்ம இந்த பள்ளிக்கூட வளாகத்துல பெரிய போர்க்களமா மாறிச்சு, அப்புறம் நம்ம இன்டெலிஜென்ஸ் பெரிய ஃபெயிலியரா இருக்குன்னு சொல்லி சொன்னோம். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான சொதப்பல்கள் இந்த ஆட்சி காலத்தில் நடந்து, பகல்லேயே பல வெட்டுக்குத்துகள் நடந்துகிட்டு இருக்கு, பல ரவுடிசம் ஜாஸ்தியாயிட்டு, கள்ளச்சாராயம் நிறைய போயிட்டு இருக்கு. டேட்டா கொடுக்குறாங்க சார், கம்பேர் பண்ணி பாருங்க. கடந்த ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது சார், அது அவ சொல்ல சார், ஒவ்வொரு ஆட்சியும் செய்யற விஷயம் தான் சார். பல நேரங்களில் நீங்க இப்போ ஒரு புகார் கொடுக்க போறீங்க, சிஎஸ்ஆர்னு ஒன்று போட்டிங்கன்னா தான் ரெக்கார்டு நிச்சயமா. சிஎஸ்ஆர்லாம் போட வேண்டாம், நீங்க போங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஆமா பஞ்சாயத்து பண்றதோ, இல்ல சிஎஸ்ஆர் போடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதோ, ஒரு சாமானிய எத்தனை தடவை அலைவான். வண்டி தொலைஞ்சு போச்சு, நான் போய் புகார் கொடுக்க போறேன், சிஎஸ்ஆர் போடாத, எஃப்ஐஆர் போடாத, பேசாம இரு. ஸோ 2 மாசம் கழிச்சு 1 மாசம் கழிச்சு வான்னா நான் சலிச்சு போயிடுவேன். எனக்கு போற இந்த வேலை அடுத்த வேலை இருக்கு நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய பெருமையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. 24 மரணங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. இனிமேலாவது இது நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறைக்கு என்ன சொல்லித் தர வேண்டுமோ அதை சொல்லித் தாருங்க. அதுதான் இதை பேச எல்லா காவல்துறையினரும் சொல்றாங்க. இவ்வளவு செய்ய வேண்டிய, இவ்வளவு அடிச்சு துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜே.கே. பாசு வழக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய வலியுறுத்தல் அதெல்லாம் தாண்டி நீங்க இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்க செய்யறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க இன்னும் மனித தன்மையற்ற மிருகத்தனமான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றது. நிச்சயமா. இப்போ நம்ம இந்த அவருடைய அந்த ஆறுதலுக்கு அப்புறம், தொலைபேசி உரையாடலுக்கு அப்புறம், அதற்கு அடுத்து அவருடைய தம்பிக்கு அந்த அரசு வேலைவாய்ப்பு குடுத்தாரு. இதற்கு பிறகு திமுக தரப்பினர் நம்ம வலைதளங்கள்ல பார்க்குறோம். இது சரியாக எங்களுடைய முதலமைச்சர் கையாண்டுருக்கிறாரு. யாராவது இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்களா? நேரடியா சாரின்னு அவரு கேட்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் யாரு பண்ணியிருக்கிறாங்க? எனவே அதை உணர்ந்து, அதை ஏற்றுக்கொண்டு, அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையை மூவ் பண்ணிட்டாரு. சிபிஐ வசம் ஒப்படைக்கிறாரு. அரசு பண்ணி குடுக்குறாரு. இலவச வீட்டுமனை பட்டா குடுக்குறாரு. எனவே அதை சரி செய்து விட்டார். இத மாரி நீங்க இருந்தா சொல்லுங்க. ஏன் அத பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்ல சார், ஒண்ணு இந்த விஷயம் எல்லாமே அஜித்குமாரோட உயிரை திரும்ப கொண்டு வராது. ஓகே, அது நம்ம ஒத்துக்கிறோம். 2வது, இனிமேல் நடக்காம இருக்குமா? அதுதான் நம்முடைய கேள்வி. இல்ல, இது 24வது மரணமான அஜித்குமார் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் எங்க ஆட்சியில கஸ்டோடியல் டெத் நடக்காது அப்படிங்கிறத உறுதி கொடுக்க முடியுமா அவர்களால்? அதுதான் கேள்வி. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்து வந்துட்டோம். நீங்க விக்னேஷ் சென்னையில ஒருத்தர் நைகரோயிட்ட அடிச்சு கொன்னாங்க. முதலில் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வாசித்தது இதே மாதிரி தான். இவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, கூட்டம் நடந்துட்டு இருக்கு. வலிப்பு இறந்து போச்சுன்னு முதல்ல எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல இவருக்கு, அதே மாதிரி அவர் வலிப்பு இறந்து போனது. நீங்க பெனிக்ஸ் ஜெயராஜுக்கு என்ன சொன்னாங்க? அவர் நெஞ்சு வலியில இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துல உங்களுடைய காவல்துறையில இருக்கிற உயர் அதிகாரிகள் எழுதி கொடுக்குற மாதிரி நீங்க வாசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுதான் நீங்க வாசிச்சீங்க. அதுதான் இன்னைக்கும் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான வழக்கு தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கும். கஸ்டோடியல் டெத் நடக்காது, என்னுடைய ஆட்சியில நடக்காது. இனிமேல் இவ்வளவு ஹார்ஷா உங்கள போட்டு அடிச்சு துன்புறுத்த வேண்டிய அவசியம், மிருகத்தனத்தோட அடிச்சு துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உறுதியை கொடுக்க முடியுமா? அதுதான் கேள்வி. ஏன்னா இந்த உயிர் வராது. இனிமேல் உயிர் போகாது என்ற உறுதியை கொடுங்க. அதை விட்டுட்டு இவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு நான் பட்டா வாங்கி கொடுத்துட்டேன், இது பேச்சு கிடையாது. அந்த குடும்பத்திற்கு இந்த நிவாரணத்தினால் அவர் அஜித்குமார் உயிரோட வர நிச்சயமா கிடையவே கிடையாது. இன்னொன்னு, இந்த வழக்கோட தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த வழக்கு உண்மையான வழக்கா, இந்த எதற்காக கொலை செய்யப்பட்டாருங்கிறது நமக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் இது நடக்காது என்ற உறுதியை கொடுத்தால் நீங்க அடுத்தபடி அதை பார்க்கலாம். ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு மாரியும், அல்லது திமுக மீது திட்டமிடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாவும் தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய ஒன்று. திமுக ஆட்சி காலத்துல காவல்துறையில அதிகமான தலையீடுகள் இருக்கும். மற்ற ஆட்சின்னா என்ன, அதிமுக ஆட்சியில அந்த அளவிற்கு இருக்காது. அவங்க சரியா இருப்பாங்க. அவங்க சரியா இருப்பாங்கன்னு சொல்றது, அவங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்த முன்னிட்டு கூட அத சொல்லதான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் இந்த ஆட்சி வந்துவிட்டால், அது கலைஞருடைய ஆட்சி, கருணாநிதி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆட்சினாலுமே, திமுகனாலே காவல்துறை அத்துமீறல் அப்படிங்கிற ஒரு பார்வை.
சார் இது 2 ஆட்சியிலுமே நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ஆட்சிக்கோ அந்த பொதுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆட்சியிலயும் இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் எவ்வளவோ மோசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. கலைஞர் ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ம். இன்னொரு நீங்க போலீஸ் சைடு ரிஃபார்ம்ஸ் வந்து பேசணும்னா எவ்வளவோ பேசிட்டே தான் இருக்காங்க. நெறைய பேசிட்டே தான் இருக்காங்க. ஆனா காவல்துறை வந்து அவங்கள சில நேரங்கள்ல மாத்திக்கிட்டாங்கன்னா, இன்னும் மாத்தாம தான் இருக்காங்க. சென்சிட்டிவான சில வழக்குகள கூட எப்படி ஹேண்டில் பண்றது? நெறைய போக்சோ வழக்குகள நீங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அத அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதா? ஹேண்டில் பண்ண தெரியல. சைபர் குற்றங்கள் எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு. அவங்க மேக்ஸிமம் சொல்றது நீங்க வந்து ஜாக்கிரதையா இரு அவ்வளவுதான். சார் எங்களுடைய பணம் வந்து ஒருத்தர் திருடிட்டாரு. திடீர்னு ஏடிஎம் பின் நம்பர் கேட்கிறாரு. இல்ல புதுசு புதுசா கால்ஸ் வருதுன்னா, ஏம்மா போறீங்க? ஏம்மா அதுல போய் சிக்குறீங்க? அவ்வளவுதானே தவிர, இத கண்டுபிடிப்பதற்கு எங்கள்ட்ட வழிவகைகள் இருக்கு. எங்கள்ட்ட நாங்க அந்த அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க இதே மாரி நீங்க யாராவது பிரஷர் பண்ணி அரசியல்வாதி ஏதாவது பண்ணா நடக்கும். ஒரு சாமானியனுக்கு இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, நடக்கவே நடக்காது. சைபர் சைபர் கிரைம் வந்து என்ன பண்றாங்க? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அந்த இணைய குற்றங்கள்லாம் நெறைய நடந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதனால அது வந்து அந்த ஆட்சி, இந்த ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக காவல்துறையை வந்து மாற்றுவதற்கு ஒரு வேலை செய்யணும். இன்னொன்னு, சரி. நீங்க ஒரு விஷயம் இந்த கடந்த 4 ஆண்டுகள திமுக ஆட்சி நான் பார்ப்பது, சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேட்டுல போயிருக்கான்னு நிச்சயமாக இருக்கு. நீங்க வந்து இந்த சகஜமா கொலைகள் நடப்பது எல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. அவருக்கு தான் தண்டனை எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டனை அந்த குற்றப்பத்திரிகைலாம் வேகமாக தாக்கல் செய்யப்படுகிறதா? இல்லை. அதெல்லாம் பெரிய தொய்வு இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஆய்வுக் கூட்டங்கள் போடுறாங்க. எஸ்பி ஆய்வுக் கூட்டங்கள் போடுறாங்க. டிஜிபியோட அதெல்லாம் காவல்துறை ஆட்சியரோட ஆய்வுக் கூட்டங்கள்லாம் போடுறாங்க. இந்த ஆய்வுக் கூட்டங்கள் உண்மையிலேயே வந்து இந்த மக்களுக்கு விரைவான நிவாரணத்தை பெற்று தாருங்கள் அப்படிங்கிறதோட சொல்றத தாண்டி அத செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்கள்ல இல்லை அப்படிங்கிறத பதிலாக இருக்கிறது. அப்போ ஏன் இல்லன்னா, நீங்க ஒரு ஒரு கூட்டத்த போட்டு பேசுவாங்களே தவிர, அதை தொடர்ச்சியா கண்காணித்து வந்தா கண்காணிக்க மாட்டாங்க. திடீர்னு முதலமைச்சர் போயாட்டேங்கிறது இல்ல. இல்ல முதலமைச்சர் திடீர்னு ஒரு போவாரு, ஒரு ஸ்டேஷன்ல உட்கார்ந்தாரு. இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்டேஷன்ல உட்கார்ந்தாரு, பார்த்தாரு, எல்லாம் பண்ணாருங்கிறத பார்த்தோம். அந்த மாரி அடையாளங்களை விட்டுவிட்டு, உண்மையிலே உள்துறை அமைச்சராக, இந்த காவல்துறையை கண்காணிக்கக்கூடிய அமைச்சராக, நான் இந்த விஷயத்தை செய்தேன். அப்படி செய்தாருன்னா, அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா அவங்க அதிமுக போட்டோ ஷூட்ன்னு சொல்ற மாரி தான் அவங்களுடைய அதுதான் தான் சார். இது நீங்க உண்மையிலேயே இப்போ போறாரு, அவர் போறதுனால என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் வேணுமே தவிர, அந்த அ அ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. பிரச்சனை இல்லாம இருக்கு. கள்ளச்சாராயங்கள் குறைஞ்சிருக்கு. மரணங்கள் இல்லாம இருக்கு. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உண்மையிலே நல்லாச்சு. மக்களே இயல்பாவே புரிஞ்சுக்குவாங்க. ம். அதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோ, இல்ல மற்ற விஷயமோ செய்து வேண்டிய அவசியமே இல்லை. ம். சரி நிறைவா, நீங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, ரொம்ப துவக்கத்திலேயே சொன்னீங்க. தேர்தல் நெருங்குது. அதனால சூழல் இருக்குது. அதனால வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரியான பார்வை இருந்துச்சு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்ல இந்த மாரி கொடுமையான விஷயங்கள் நடக்கும்போது, அதுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமா ஒரு தேர்தல் வரணுங்கிற ஒரு 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 அதுக்கு ஒரு காரணம் தேவையா இருக்குதோ? இந்த மாரியான சம்பவங்கள் நடக்குது. சார் தேர்தல் அப்போ நம்ம சிந்தனையே வந்து அரசியல்வாதிகளுடைய சிந்தனை என்பது வந்து தேர்தலை நோக்கி பயணமா தான் இருக்குதா எப்போதுமே. மக்கள் நல உண்மைதான் சார். அது உண்மைதான். நீங்க அந்த இது நல்ல கிளாசிக்கான உதாரணம் வந்து ஆம் ஆத்மி நான் சொல்லுவேன். சரி. நீங்க ஆம் ஆத்மி வந்து பல பல ஊழல் குற்றச்சாட்டுகள வெளிய கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல நிர்பயாவோட வழக்கு நடந்தது. சரி. இது எல்லாமே நடக்கும் பொழுது, அது அந்த ஆட்சி மாற்றத்திற்கே மிகப்பெரிய சாதகமாக அப்ப காமன்வெல்த் கூட என்னமோ நடந்துச்சு. எல்லாம் சாதகமாக நடந்தது. இன்னைக்கு இருக்கிற எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடிய எல்லோருமே, ஆளுங்கட்சி மேலான ஒரு புகார் வரும்பொழுது, அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாமா? அப்படிங்கிற பார்வை அவரிடம் இருக்கின்றது. ஏன்னா, இது ஏன் வந்து அந்த பார்வைன்னு சொல்றேன்னா, இவர்களுடைய ஆக்சுவலி இவர்கள் சரியாக இருந்தார். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ம். பல கேள்விகளை எழுப்புறார். சாரி கேட்டா சரியா போயிடுமான்னு சொல்லி கேட்கின்றார். நீங்க அந்த சாரி கூட கேட்கலையே! நீங்க இதுவரைக்கும் ஜெயராஜ்ட்டயோ, பென்னிக்ஸோட ஃபேமிலிட்டயோ சாரி கேட்டிருக்கீங்களா? தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ல இறந்து போன 13 பேர் சாரி கேட்டிருக்கீங்களா? நீங்க நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க அது கூட செய்யலையே! ஏன்னா, நீங்க இதெல்லாம் செஞ்சேன். நான் ரொம்ப நியாயமா, ரொம்ப சரியா இருந்தேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூட டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சிரிச்சுட்டே சொன்னவரு அவரு. அப்படி இருக்கும்போது, இந்த ஆட்சிய வந்து குறை சொல்லும்போது மக்கள் டக்குனு எனக்கு அதானே தோணுது. நீங்க இவர சொல்றீங்க. உங்க ஆட்சியில அதானே அது நடந்துச்சு. அதுக்கு முந்தைய ஆட்சியில அதுதானே நடந்துச்சு. இப்படி மாறி மாறி தானே போயிட்டு இருக்கு. இப்ப இவர் எல்லாமே இதை பயன்படுத்திக் கொள்ளலாமா? அப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் அணுகிறார்களே தவிர, உண்மையிலேயே மாற்றம் வர வேண்டும். அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல்வாதிகளிடம் பெரும்பான்மையாக இல்லை. அது நான் எப்படி கேட்கிறேன்னா, அந்த தேர்தல் நெருக்கல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இதே ஒரு சம்பவம் நம்ம முன்னாடி சொன்ன 24 மரணங்கள் இருக்கும். ஒரு ஒரு 1வது ஆண்டுலயோ, இல்ல 2வது ஆண்டு முடிவிலோ இந்த மாரி வரும்போது, அந்த அட்டென்ஷன் வந்து இந்த அளவுக்கு இல்ல. இல்ல, இல்ல சார் உண்மதான். ஏன்னா அவங்க வந்து அந்த நேரத்துல இத வந்து ஒரு பெரிய போராட்டமா மாத்தணும். இல்ல உண்மையிலேயே அந்த அரசியல் ரீதியா கூட ஒரு போராட்டமா மாத்தணும். இது வீரியமா இத செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இது தேர்தல் நெருக்கத்தில் வரும்பொழுது, இது எல்லாரும் இன்னும் சொல்லப்போனா ஒரே மாரி கருத்து சொல்றவங்கலாம் கூட்டணிக்கு போயிருவாங்கங்கிற கூட்டணி கணக்குகள் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் போகுதே தவிர, இத வந்து அந்த இது சொல்ற மாரி ஒரு முதல் வருஷத்துல நடந்துருச்சுன்னா, இவ்வளவு பெரிய விஷயமா அதான் 4 வருஷம் இருக்கு. ஆட்சி மாற்றம் வரப்போறது கிடையாது. நம்ம இது பார்த்துக்கலாம். இப்ப எதுக்கு அவசரமா நம்ம போய் போராடி என்ன பண்ண போறோம்? ஏன்னா அது இயல்பாக இது ஒரு ஒரு மிகப்பெரிய தப்பு. இது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்துங்கிறது மிகப்பெரிய தவறுங்கிறது ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, அது போராட்ட காலத்துக்கு வருவாங்க. சரி. அது அரசியல் ரீதியாகவோ, இல்ல வந்து சட்ட ரீதியாகவோ அதை மாற்றுவதற்கான வேலையை செய்வார்கள்.
எல்லா நேரத்திலும் இது வாக்கு வங்கிக்கு பயன்படுமா, பயன்படாதா? இது வாக்கு வங்கியை நோக்கி இது போகுதா, போகலையா? அப்படிங்கிற கணக்குகள் மட்டுமே அரசியல்வாதிகளுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த கணக்குகளுக்கு ஏத்த மாரி தான் அவங்க வேலை செய்றாங்க. ஸோ, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது சார். இப்படியே தான் இருப்பாங்க. ஆமா. மாற்ற முடியாது அப்படிங்க. ஸோ, இத பத்தி தெளிவான சில விஷயங்கள வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி தமிழ் சார்பா.